உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு வீடு சொத்து இதெல்லாம் வாங்குற மாதிரி பாக்கியத்தை கொடுப்பாரு. ஏன்னா நாளை நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம். இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த குரு பயிற்சி பலன்களில் நம்ம கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-11ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் எங்கே வரப்போகிறார் அப்படின்னா மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த வீடு சொத்து வாகனம் இது சார்ந்த இடங்களில் போய் குரு பகவான் உட்கார போகிறாரு. அப்போ என்னன்னா வீட்டில் ஒரு குரு வந்தால் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நம்ம இந்த ஆண்டு நீங்கள் இருக்கணும். எப்படி குரு நம்ம வீட்டில் இருந்தால் பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம், அந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுப்போம், வீட்டை நல்லா பராமரிப்போம், வீட்டுக்குள்ளே ஒரு மங்களமான ஒரு நறுமணம் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் நம்ம போட்டு அவங்கள நம்ம ஆராதனை பண்ணுவோம். அந்த மாதிரி குரு பகவான் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சுபமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை நம்ம வீட்டில் நடத்த போகிறாரு. அதனால் 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. சரிங்களா? சரி, கும்பராசிக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல. அப்போ பணம் பொருளாதாரம் இதெல்லாம் என்னென்னா அடுத்த நிலைக்கு பரிணாமமாகும். அடுத்த நிலைக்குன்னா எப்படி, பணம் சேமித்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, ஒரு சொத்து வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீட்டை அமைச்சு கொடுக்கறதுக்கு தான் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். நாங்கள் வீடு கட்டிட்டோம், எங்களால் வீட்டில் குடி போக முடியல. இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு குரு அப்படின்னா ஒரு பிராமணர் வச்சு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களுடைய வீடு உங்களுக்கு சுபிட்சமாக மாறும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு முறை கணபதி ஹோமம் பண்ணுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வந்தால் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குருவுக்கு உண்டான அந்த மரியாதையை நம்ம கொடுத்து அவங்கள ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் 11ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துக்கே வர்றார். அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான உங்களுடைய சொத்து, உங்களுடைய வீடு, வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், நமக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சந்தோஷம், இது எல்லாமே 8ஆம் பாவம் தான். எல்லாமே துக்கம், கண்டம், அவமானம் இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு வீடு சொத்து இதெல்லாம் வாங்குற மாதிரி பாக்கியத்தை கொடுப்பாரு. ஏன்னா 4, 8, 12ஆம் பாவம் உங்களுடைய ராசிக்கு கனெக்ட் ஆகிறதுனால அசையாத சொத்துக்களை கண்டிப்பாக பலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி எதிர்பாராத விதமாக நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஆதாயம் ஏற்படுறது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். சரிங்களா? அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழிலுக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் அடுத்த நிலையை நோக்கி போகிறதுக்கான ஒரு வலிமையையும் நமக்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக காட்டுவார். ஏன்னா சமுதாயத்தில் ஒரு மதிப்பு, ஏன்னா அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்கறனால கொஞ்சம் அந்த பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார். இப்போ ஒருத்தர் வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க, சொந்த வீடு கட்டிட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க, ரொம்ப மரியாதையாக பார்ப்பாங்க. அடா உனக்கு என்னப்பா சொந்த வீடு இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த வீடு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு குரு பகவான் கொடுத்து அதன் மூலமாக ஒரு கௌரவத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். அவங்களுடைய ராசிக்கு ஜாதகத்தில் லக்னம் தசா புத்தி இது பார்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கும்பராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். குருவாக இருக்கக்கூடியவங்களை யாராவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஒரு பணிவிடை செய்யுங்க, ஒரு பாத பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம அந்த மாதத்தில், அதாவது சூரியன் வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த ஆண்டு நம்ம புவி வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் நம்ம 6வது ஆண்டு மகா குரு பயிற்சி மகா வேள்வி யாகம் உலக மக்கள் நன்மைக்காக நம்ம செய்ய போகிறோம். இந்த யாகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 108 கலசங்கள் தன ஆகர்ஷண சக்தி கலசம் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கலசத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பொருளாதார
முன்னேற்றமும் குடும்பத்தில் ஒரு சுபிட்சத்தையும் ஒரு நல்ல ஒரு செலவுகள் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகாமல் சுப செலவுகளாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த ஆண்டு நமக்கு கொடுக்க போகுது. இந்த பூஜையில் நம்ம வச்சு நம்ம இந்த கலசங்களை நம்ம கொடுக்க போகிறோம். இதை தேவைப்படுறவங்க முன்பதிவு செய்யணும். ஏன்னா 48 நாள் முன்னாடி உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு நம்ம கலசங்கள் ஆவாகனம் பண்ணி 48 நாள் பூஜையில் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்பதிவு பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க யாகத்திலையும் வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.